தென் கைலாயம் என அழைக்கப்படும் கோவை வெள்ளியங்கிரி மலையின் எழில்மிகு ரம்யமான ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்களையும் மலையேற்ற பிரியர்களையும் கவர்ந்துள்ளது கோவை வெள்ளியங்கிரி மலை. எழில் கொஞ்சும் இந்த வெள்ளியங்கிரி மலையில் பல்வேறு வகையான தாவரங்கள், பறவைகள், பூச்சி இனங்கள் உள்ளன. வன விலங்குகளின் நடமாட்டம், சூழல் இயல் உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு ஆண்டுதோறும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 3 மாதங்கள் பக்தர்கள் மலையேற்றம் செய்து சிவனை தரிசிப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு பக்தர்கள் வெள்ளியங்கிரி மலையேறி செல்ல மலைப்பாதை திறக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு விதமான மலைப்பையும் ஆச்சரியத்தையும் கொடுத்தாலும் 7வது மலையிலிருந்து நம் கண்களுக்கு விருந்து விடைக்கும் கோவையின் முக்கிய நீர் ஆதாரமான சிறுவாணி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளையும் சுத்திகரிப்பு நிலையத்தையும் காண முடியும். சுயம்புலிங்கமாக அவதரித்துள்ள சிவனை 7வது மலையில் காண்பதோடு மட்டுமல்லாமல் தவழும் மேகக்கூட்டங்களுக்கு நடுவே இளஞ்சிவப்பு நிறத்தில் அக்னி பிளம்பாய் உதயமாகும் சூரிய பகவானை ஆச்சரியத்துடனும் உற்சாகத்துடனும் பக்தர்கள் கண்டு ரசிக்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளியங்கிரி மலையில் ஏறி வியத்தகு அனுபவங்களை பெற பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணமே உள்ளது.